இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். இப்போல்லாம் வந்து குக்கிங்கே நான் ஈவினிங்கில் தான் செய்கிற மாதிரி இருக்குது. நான் மார்னிங் வந்து இப்போ குக் பண்ணுறதில்ல. சும்மாவே நான் குக் பண்ண மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை, கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த சாக்கு வச்சு இந்த டைம் வந்து அம்மா தான் குக் பண்ணாங்க. ஓகே, நைட்டுக்கு வந்து நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டில் நிறைய விஷயங்கள் காலியாகிடுச்சு. ஆயில், தக்காளி, வெங்காயம் எல்லாமே. ஸோ எல்லாமே வரும்போதே வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அந்தந்த ப்ளேஸில் ரீஸ்டாக் பண்ணியாச்சு. சிக்கன் வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. ஸோ சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன். சிக்கன் கிரேவிக்கு பதிலாக வந்து இந்த குருமா மாதிரி பாயா ஸ்டைலில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சூப்பராகவே வந்துருந்துச்சு சிக்கன் குருமா வித் தோசை மாவு ஆல்சோ நான் வீட்டில் தான் பண்ணியிருந்தேன். வெறும் ரைஸ் போடாமல் மில்லட்ஸும் வந்து இந்த அரிசி, கருப்பு கவனி அரிசி இதெல்லாமே போட்டிருந்தேன். இப்போ உளுந்துமே வந்து நான் ஒயிட் உளுந்துக்கு பதிலாக பிளாக் உளுந்துக்கு வந்து மாறிட்டேன். அதனால தான் தோசை கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு ஆளுங்க பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. நல்லா ஊற்றி அடித்து பிசைஞ்சு சாப்பிட்றது தான். நான் அப்படியே ஆப்போசிட்டு. நீங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.